ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. எஸ்டர்டே நைட்டு ஒரு 10:00 பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்தவரைக்கும் ஓவராலா டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுபோக கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் 10th பிளஸ் ஐடிஐ முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரென்டிஸ்ஷிப் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சிசிஐஏ கேண்டிடேட்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்களும் கிரேட் 3க்கு வந்து அப்ளை பண்ணலாம். கிரேட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, பே லெவல் 5க்கு கீழ வரும். கிரேட் 3 வந்து லெவல் 2க்கு கீழ வரும். டோட்டலா வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட் 1க்கு இந்த வருஷம் 323 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா, 6234 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் 1 அண்ட் 3 சேர்த்து 6557 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 1க்கு B1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்ட பொறுத்து ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிரேட் 1ஓட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூபிடி இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்க வந்து எழுதிக்கலாம். யாருன்னா ஜெனரல். இது போக மற்ற ஸ்டூடண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பிரியராவே எம்ப்ளாய்மென்ட் நியூஸ்ல 23/5/2026ல நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த வீடியோல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்ப வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/7/2026 ஜூலை 29ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்ட்டா 1 மாசம் வந்து டைம் குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். ஓகே. ஃபீஸ் பே பண்றதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கும். அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பிடபிள்யூபிடி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா? நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது ஸ்கிரைப கூட கூட்டு போய் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. நீங்க ஸ்கிரைப் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ் அதாவது ஸ்கிரைப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இப்ப சில ஸ்டூடண்ட் வந்து ஐடிஐ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருப்பீங்க. ஐடிஐல இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட் 3 அப்படின்னா, நீங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐயும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? சிசிஏயும் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அப்ரென்டிஸ்ஷிப்பும் பண்ணியிருக்கணும். இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டாண்டர்ட் வந்து A3 ஸ்டாண்டர்ட்னா என்ன? B1 ஸ்டாண்டர்ட்னா என்ன? B2 ஸ்டாண்டர்ட்னா எப்படி இருக்கணும்? C1 ஸ்டாண்டர்ட்னா எப்படி இருக்கணுங்கிறத இதுல வந்து தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா, கிரேட் 1க்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 33. கிரேட் 3க்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வயசு வந்து இருக்கணும். இப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. கிரேட் 1 அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஜெனரலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 18ல இருந்து 33 சொல்லியிருக்காங்களா? இப்ப நீங்க எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அப்ப மினிமம் 18 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 38 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வர்றீங்கன்னா, உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூஆர்ல வரக்கூடிய ஸ்டூடண்ட்டுக்கு உங்க சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அதே எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 6 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட் அப்படின்னா 8 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகே. இதே மாதிரி நீங்க பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, யூஆர் அல்லது இடபிள்யூஎஸ் அப்படின்னா, உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்சேஷன் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33 அப்படின்னா,
நீங்க 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி, ஓபிசி அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அடுத்து பாருங்க கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்ட் ஈஸ்ட் வைல் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் வித் மினிமம் 3 இயர்ஸ் சர்வீஸ் as well as substitutes with minimum 3 years service in continuous or in broken spells in railways. ஆல்ரெடி நீங்க ரயில்வேல குரூப் சி இல்லனா குரூப் டி போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூஆர் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 45 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் ஹூ ஆர் விடோவ்ட், டிவோர்ஸ்டு ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட். ஓகே, விடோவா இருக்கிறவங்க இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா யூஆர்னா 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இப்போ நாம பார்த்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து டெக்னீஷியன் கிரேடு 1க்கு. இப்ப கிரேடு 3 நீங்க அப்ளை பண்றீங்க. கிரேடு 3 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, ஏஜ் லிமிட் ஜெனரலுக்கு 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் குடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப 18ல இருந்து 35 வயசு வரை எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அப்ப 18ல இருந்து 33. இதே கிரேடு 3 எக்ஸாமுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஆர் அப்படின்னா சர்வீஸ்ல இருந்து 3 வருஷம் ரிலாக்சேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேடு 3க்கு 8 இயர்ஸ். இதே மாதிரி நீங்க பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா யூஆர்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்சேஷன். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 13 வருஷம் ரிலாக்சேஷன். எஸ்சி எஸ்டி பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அந்த மேக்சிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட இதை ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து குரூப் சி போஸ்டோ இல்லைன்னா குரூப் டிலயோ ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஆர்னா 40 வயசு வரை எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 45 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் விடோ, டிவோர்ஸ்டு விமன், ஜுடிஷியலி செப்பரேட்டட் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிலாக்சேஷனும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்க சிசிஏ கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிசஸ் ஹூ ஹேவ் கமன்ஸ்டு their apprenticeship அண்டர் த அப்ரண்டிசஸ் ஆக்ட் பிஃபோர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ். ஓகேவா, ஸோ உங்களோட 25 வயசுக்கு முன்னாடி நீங்க ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா யூஆர்னா 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசி 38 வரை எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஏஜ் லிமிட் பார்க்க தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. 18ல இருந்து 33 வயசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி யூஆர் அல்லது இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 2/7/1993க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 2/7/1990க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/7/1988க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1/7/2008 அப்பதான் உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. அதே மாதிரி கிரேடு 3க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஆர் அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த் 2/7/1996க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓபிசி அப்படின்னா 2/7/1993க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 2/7/1991 அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி அப்படின்னா மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 தான். ஸோ 1/7/2008க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்க கரெக்டா இதுல வந்து பாத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஓவராலா சொல்லிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அனெக்ஷர் ஏல நமக்கு டீடைலா சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டெக்னீஷியன் கிரேடு 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி கிரேடு 3க்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா 10th பிளஸ் ஐடிஐ வந்து நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்ல என்கிட்ட ஐடிஐ குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் 10th பிளஸ் ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கணும். ஓகே, இதான் ஓவரால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்ப இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஜெனரல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க 500 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த 500 ரூபாய் நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா இந்த இதோட கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்
ரிட்டன் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த 500ல ரூ. 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அடுத்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி இதுல வருவீங்க இல்லையா? எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இடபிள்யூஎஸ் உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250 தான் உங்களுக்கு ஃபீஸு. அதுவும் நீங்க இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த ரூ. 250 ஃபீஸ உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. இப்ப இதோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். ஓகேவா? ஸோ நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கான கால் லெட்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கால் லெட்டர் பிளஸ் உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் எழுத போணும். எக்ஸாம் சென்டர் வந்து எங்கனாலும் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஓகே. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் இல்லன்னா அத விட அதிகமான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்கள டிவிக்கு கூப்பிடுவாங்க. டிவிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். கரெக்ட்டா நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? இல்ல ஜெனரல் கேட்டகரியில தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? அவங்க சொல்லியிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட கரெக்ட்டா இருக்காங்கிறத இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிக்கல் வந்து நடக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ மெயில் ஐடி குடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அந்த மொபைலுக்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருவாங்க. அதே மாதிரி மெயிலுக்கே பார்த்தீங்கன்னா, எப்போ ஹால் டிக்கெட் வருது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஓகே. இப்ப இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எத்தன மார்க்குங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மார்க்குக்கு வந்து நடக்கும். இந்த டெஸ்ட்ட எப்படி மேம் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்லயும் எழுதிக்கலாம் எக்ஸாம், இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து குடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா, 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். ஓகே. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இதுல வந்து மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு முக்கியம் இல்ல. நாம வந்து பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகே. இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்டின்னா, ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் மேத்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு எங்க படிக்கணும்னே தெரியல. என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்லங்கிற ஸ்டூடண்ட்க்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து கம்மிங் ஃப்ரைடேல இருந்து நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட்ன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதுலயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. டோட்டலா 10 மார்க்கு. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. டோட்டலா 15 மார்க்கு. பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின் கேட்பாங்க. இது பொறுத்தவரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். ஷார்ட்கட் கீஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்ல இருந்து சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே. 20 மார்க்கு. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க ரொம்ப அட்வான்ஸ் மேத்ஸ்லாம் சிஜிஎல் அளவுக்குலாம் பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ஓகே. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு 20 மார்க்கு. பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் 35 கொஸ்டின் 35 மார்க்கு. ஓகே. டோட்டலா 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. இதோட சிலபஸ் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்பர் சிஸ்டம், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர், போடு மாஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், சிமிலர் ட்ரையாங்கிள், பைத்தாகரஸ் தியரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷனுக்குள்ள வந்துரும். செட்ஸ் அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன்ஸ், எம்டி செட், ஃபைனைட், இன்ஃபைனைட் செட், அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரேஞ்ச், மீன் டீவியேஷன், வேரியேஷன் இது எல்லாத்துல இருந்து உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும்.
அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டில இருந்தும் கொஸ்டின் வரும். இப்ப கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் காமனா எல்லா எக்ஸாமுக்கும் ரயில்வேல என்ன சிலபஸோ அதுதான். கிரேட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸோட சிலபஸ் வந்து கொஞ்சம் மாறும். அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருந்து கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துரும். அது போக இந்த ப்ராபபிலிட்டி, செட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்த இதுல இருக்காது. இந்த ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரேட் 1ல உங்களுக்கு கேட்டுருவாங்க. பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஓகே. இப்ப டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களுக்கு 1 1/2 மணி நேரம் டைமு. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 நெறைய ஸ்டூடண்ட் அப்ளை பண்றதுனால, மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்ல வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கட் ஆஃப் இல்லன்னா அத விட அதிகமான மார்க் தான் எய்ம் பண்ணணும். ஓகே. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். இந்த கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க குரூப் டிக்கு ஒரு சிலபஸ் படிக்கிறீங்க இல்லையா? ஆர்ஆர்பி குரூப் டிக்கு. சேம் அதே சிலபஸ் தான். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்லயே பாருங்க. குரூப் டியோட அதே சிலபஸ் தான் அப்படி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப குரூப் டிக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கிரேட் 3க்குன்னு நீங்க வந்து தனியா படிக்க வேண்டாம். குரூப் டிக்கு என்ன படிக்கிறீங்களோ, அத நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு, கிரேட் 3க்கு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே போதும். மேத்ஸ்ல வந்து 25 கொஸ்டினு, ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினு, சயன்ஸ்ல 40 கொஸ்டினு, ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 கொஸ்டினு 100 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் நீங்க ஜெனரல் அவேர்னஸ் ஃபோக்கஸ் பண்ணலனாலும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா கிளியர் பண்ணிறலாம். இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதெல்லாம் படிக்காம, கரண்ட் அஃபேர் மட்டும் இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷனுக்கு நல்லா படிச்சுட்டு, அது போக மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா கிரேட் 3 வந்து கிளியர் பண்ணிறலாம். கிரேட் 1ல தான் மேத்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்ப நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே சிலபஸ் தான். ஓகேவா? ஆனா எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. கிரேட் 3 பொறுத்தவரைக்கும் 10த் பிளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா 10த் பிளஸ் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். ஓகே. இதுதான் குவாலிஃபிகேஷன். அப்புறம் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ரயில்வே பொறுத்தவரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 ஒரு கொஸ்டின் நீங்க வந்து ராங்கா ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1/3 மார்க் வந்து என்ன ஆகிரும், நெகட்டிவ்ல வந்து ரெட்யூஸ் பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இத நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஹவ் டூ அப்ளை அப்படிங்கக்கூடிய வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும், லைவா எப்படி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும்ங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு, இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, ரயில்வே எக்ஸாம் எழுத போற எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து ட்ரெயின்ல வந்து ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கு வந்து என்ன குடுத்துருவாங்கன்னா, டிராவல் பாஸ் வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ட்ரெயின்ல வந்து ஃப்ரீயாவே டிராவல் பண்ணி எக்ஸாம் சென்டர்ல போய் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இந்த டிராவல் பாஸ் எப்ப குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைம்ல இந்த டிராவல் பாஸ வந்து எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நாம பார்க்கக்கூடியதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கானது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். இதுக்கு எஸ்என்டிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பி1 இருக்கணும். சிக்னல் டிபார்ட்மெண்ட் ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் இன் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 1 சிக்னல் ஓகேவா? சிக்னல் இந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸோ, இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸோ, இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு நீங்க வந்து எலிஜிபிள். ஓகே. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஇல ஐடியோ இல்ல பிஎஸ்சி ஐடியோ இந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்ல என்கிட்ட வேற என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்சி இன் அ காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் பிசிக்ஸ் ஓகேவா? பிசிக்ஸோட சப்ஸ்ட்ரீம் ஏதாவது முடிச்சிருக்கீங்கனாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டரோட சப்ஸ்ட்ரீம் ஏதாவது ஒண்ணு. ஓகே. டைரக்ட்டா நீங்க கம்ப்யூட்டர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லனாலும் அதுக்கு கீழ வரக்கூடிய
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏதாவது ஒண்ணு முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஓகே. அப்படி இல்ல உங்ககிட்ட டிகிரி இல்ல அப்படின்னா, நீங்க என்ன படிச்சிருக்கலாம்னா, டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் ஓகேவா? ஸோ டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இல்ல இல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். ஓகே. டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். அத நீங்க 10த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். 12த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. டிப்ளமோ இல்லன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லன்னா பிஎஸ்சில பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் அந்த மாரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்கு அப்டின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலருந்து டவுன்லோட் பண்ணி இன்னும் டீட்டெயிலா இந்த குவாலிஃபிகேஷன நீங்க பார்த்துக்கலாம். இப்ப கிரேட் 3க்கு பார்த்தீங்க அப்டின்னா, அ உங்களுக்கு ட்ராக் மிஷினுக்கான குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன்னா 10த் ஓகே 10த் முடிச்சிருக்கணும். எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஐடிஐ ஓகேவா? அதாவது 10த் முடிச்சுட்டு ஐடிஐ. சில பேர் 8த் முடிச்சுட்டுலாம் ஐடிஐ படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. 10த் முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கணும்? எஸ்எஸ்எல்சி பிளஸ் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். ஓகே கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் அதாவது சிசிஏஏன்னு சொல்லுவாங்க. டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான். 10த் ஐடிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எதுல ட்ரேடு என்ன ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படி இல்லன்னா, நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். ஓகே. டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10த் பிளஸ் ஐடிஐ. ஓகே. என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெல்டர் இந்த ட்ரேட் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் ஐடிஐல. அ இல்லன்னா 10த் பிளஸ் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப். ஓகே. ஸோ கரெக்ட்டா ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த குவாலிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். கிரேட் 3 பார்த்தீங்கன்னா, சிஎன்டபிள்யூ கேரேஜ் அண்ட் வேகனுக்கு பார்த்தீங்கன்னா, 10த் முடிச்சிருக்கணும். பிளஸ் அது போக பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படிச்சிருக்கணும். ஐடிஐ என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், பைப் ஃபிட்டர் இதுல முடிச்சிருக்கணும். இல்லன்னா 10த் பிளஸ் சிசிஏ எல்லா கிரேட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண சிசிஏ கேண்டிடேட் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3ல டீசல் எலக்ட்ரிக்கல் அதுக்கும் குவாலிஃபிகேஷன் ட்ரேட் வந்து இதுல குடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3ல டீசல் மெக்கானிக்கல் அதுலயும் பாருங்க குவாலிஃபிகேஷன் பிளஸ் என்ன ட்ரேட்ல முடிச்சிருக்கணுங்கிறத இதுல டீடைல்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட 34th பேஜ் 34வது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கரெக்டான குவாலிஃபிகேஷன வந்து பாத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இதுல வந்து டீடைல்டா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸா வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறத இதுல ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். இது போகையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க சுருக்கமா சொல்லப்போனா கிரேட் 3க்கு 10த் பிளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஓகே. அந்த ட்ரேட வந்து தெளிவா இதுல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருக்க எல்லா ட்ரேடுமே நீங்க ஐடிஐல படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? எ என்னென்ன ட்ரேடோ அத ஸ்பெசிஃபிக்கா படிச்சிருப்பீங்க ஐடிஐல. ஸோ அதனால ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி 10த் பிளஸ் சிசிஏஏ ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட். நீங்க வந்து கிரேட் 3க்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட ட்ரேட் மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த போஸ்ட்க்கு நீங்க எலிஜிபிள்ங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. தெளிவா கிரேட் 1 அண்ட் 3க்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜோன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்ளோ வேக்கன்ஸீஸ் இருக்குங்கிறதையும் இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3யோட நோட்டிஃபிகேஷனுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவ குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். இது போக உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு அடுத்த வீடியோல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தெளிவா அப்ளை பண்ணுங்க. மேம் இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ண போறேன். கிரேட் 1க்கு நான் எலிஜிபிளா இருக்கேன். கிரேட் 3க்கு நான் எலிஜிபிளா இருக்கேன். ஆனா என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல. நான் சிசிஏ கேண்டிடேட் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஃப்ரைடேல இருந்து அதாவது 3/7/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸுக்கான பிளான் வந்து கையில குடுத்துருவோம். இந்த பிளான நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு
அந்த வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிறலாம். ஸோ இப்ப தான் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வர்றதுக்கு எப்படியும் மினிமம் 4 மந்த்ஸாவது ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்க 0 லெவல்ல, பிகினர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீக்லி பிளான கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே பெர்ஃபெக்ட்டா முடிச்சிரலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் குடுத்துருவோம். ஓகே. சிலபஸ் முடிக்கிறதுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருவோம். டெய்லி காலையில 10:30 to 12:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும், அது ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே ரெக்கார்ட் ஆகி இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்ல குடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸ் குடுத்துருவோம். நீங்க பிரிண்ட் போடணும்னா போட்டுக்கலாம். வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டும் இதுல வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே. இதுல என்ன குடுத்துருக்கோமோ சிலபஸ் மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் இத மட்டும் படிச்சாலே போதும். கிரேட் 1க்கு தனி பேட்ச், கிரேட் 3க்கு தனி பேட்ச் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ற மாரி கிளாஸஸ் வந்து குடுத்துருப்போம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் அப்படின்னா நீங்க வந்து 799 பே பண்ணி இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இப்போ நீங்க குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஜூலைல பார்த்தீங்க அப்படின்னா, என்டிபிசிக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து வருது. ஸோ அதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆஃபர் 28லே க்ளோஸ் ஆகிருச்சு. ஜூன் 28லே க்ளோஸ் ஆகிருச்சு. அகைன் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆஃபர் வந்து 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. அடுத்த வீடியோல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதுவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி டவுட் இருக்கு, இல்ல இந்த நோட்டிபிகேஷன்ல எதுவும் டவுட் இருக்கு, இப்பதான் புதுசா படிக்க போறீங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எப்பனாலுமே லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.